சாரதா, எதுக்கு இந்த அபிஷேகம் வேண்டுதல் இதெல்லாம்? சாமி கிட்ட அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? என்னத்தை வேண்டிப்பீங்க? கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 4 பிள்ளைங்க ஆயிடுச்சு. இதுங்க நல்லா படிச்சு ஆளானா அதுவே போதும். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன குறைச்சல்? நல்லாதான் படிக்கிறாங்க. நீ கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிற, கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிச்சு சரியா தான் வளர்க்குற. என்ன இன்னும் கொஞ்சம் காசு பணம் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக பஸ் ஓட்டி பங்களாவா வாங்க முடியும்? அப்படி ஏதாவது ஆசை இருந்தா விட்டுருங்க. கட்டலாம், முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. ஆனா ஓட்டுறவனா மட்டும் இல்லாம முதலாளியாவும் இருக்கணும். அதைத்தான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அடுத்த கல்யாண நாளுக்குள்ளையாவது சொந்தமா ஒரு பஸ் வாங்கிடணும். இத பாருங்க, கோட்டை கட்டி ஆளணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. 5க்கும் 10க்கும் அடுத்தவங்க கை எதிர்பார்க்காம இருந்தா அதுவே போதும். செங்கல்பட்டுல நம்ம வரதனுக்கு தெரிஞ்ச பைனான்சியர் ஒருத்தர் இருக்காராம். அவரை போய் பார்த்தா லோனுக்கு வழி கிடைக்கும்னு சொன்னாங்க. நீங்க பஸ் வேணாலும் வாங்குங்க, ஏரோப்ளேன் வேணாலும் வாங்குங்க. அதுக்கெல்லாம் நான் குறுக்க நிக்க மாட்டேன். மாசம் பொருந்தா வீட்டு செலவுக்கு கரெக்டா பணம் கொடுத்துருங்க. அதுவே எனக்கு போதும். சாரதா, செய்யன்னு ஒரு வார்த்தை உற்சாகமா சொன்னீங்கன்னா வேலையில இறங்கலான்னு பார்த்தேன். நீ என்னடான்னா? நான் எப்படிங்க சொல்ல முடியும்? உங்களுக்கே தெரியணும். 4 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கோம். 10க்கு அதுல 2 பொண்ணு. இதுங்களை வளர்த்து கரை சேர்க்கறது தவிர என் புத்திக்கு வேற எதுவுமே தோணாதீங்க. வீட்டுக்கு எது நல்லதுன்னு நீங்க தான் யோசிக்கணும். அகலக்கால் வைக்கிற பேர் வழின்னு பேர் மட்டும் வாங்கிடாதீங்க. இப்படி பிரைவேட் பஸ் ஓட்டுற வேலையெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியல. ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் இல்லையா? அதை விட்டுட்டு பஸ் வாங்குறேன், அதுக்கு கடன் வாங்குறேன்னு போயிட்டா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? என்ன பிரச்சனை வரும்? ஒரு பிரச்சனையும் வராது. நல்ல நாள்ல நல்லதே நினைப்போம். நல்லதுதான் நடக்கும். முரளி, பாத்தியாடா, உங்க அப்பா பஸ் வாங்க போறாரா? நீ பஸ் முதலாளியோட பையன். இந்தா. மீனாட்சி, பசங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்கய்யா. மது மட்டும் தூங்கிட்டு இருக்கா, இன்னும் எழுந்திருக்கவே இல்ல. அவளை சொல்லு, ராத்திரி எல்லாம் தானும் தூங்க மாட்டா, மத்தவங்களையும் தூங்க விட மாட்டா. ஒரே கொட்டம் தான். விடிஞ்ச பிறகு தூங்க ஆரம்பிச்சிருவா. தூங்கட்டையா, எவ்வளவு நாளைக்கு தூங்க போகுது? அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க. அதுவும் சூர்யா மாதிரி பேக மாட்டிட்டு கிளம்பிட போகுது. மீனாட்சி, சொல்லுங்கய்யா. டியூட்டிக்கு டைம் ஆச்சு. இந்த யூனிஃபார்மை கொஞ்சம் அயன் பண்ணி சரிங்கய்யா. அம்மா வெளியே போயிருக்காங்க. அதுக்குள்ள நான் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறேன். கேடு கெட்டவளே, என்னையா பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஏண்டி என்னடி பண்ற? வாட்ட சட்டமா ஒரு ஆம்பளை கடிச்சா வலிச்சு போட்டுடுவியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வெக்கமா இல்ல உனக்கு? மனுஷன் ஐயா நீ? 2 பொட்ட பிள்ளைங்களை பெத்த அப்பனா நீ? கொன்னுடுவேன். கல்யாண நாள் கூட பார்க்க மாட்டேன். கருமாடி ஆக்கிடுவேன். அவ தப்பு இல்லையா? நீதான். ஏண்டி ஏன் புருஷன் கடிச்சாலும் உனக்கு விடியா? உன்னை கொன்னுடுவேன். கல்யாணம் ஆன பொண்ணு பொறுப்பா பார்த்து பேரை நம்பி வீட்டுக்குள்ள விட்டா என் குடியே கெடுக்கிறியா? நீ எல்லாம் எதுக்கடி வாழணும்? செத்து தொலை. சாவுடி சாவு. விடியா? அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றல. நீ எழுந்து போமா. ஏய், தப்பு பண்ணிட்டு அவளை ஓட சொல்றியா? ஐயோ, இல்ல சாரதா. ஏய், நில்லடி. நில்லு.
நான் சொன்ன கேளு. ஏண்டி இருக்கிற புருஷன் பத்தாத உனக்கு எத்தனை குடிக்க எடுத்திருக்க? எங்க எவன் கடிப்பான்னு தேடுறியா? சனியா சனியா சாவு சாவுடி சாவு. ஏய், அங்க ரெடி பேச்சு தொலைச்சு போடுவேன். இன்னொரு வாட்டி வீட்டுக்கு போய் சேர மாட்டேன். சாரதா, இன்னொரு வாட்டி இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் தொலைச்சு போடுவேன். போடி போடி விட்டு. என்னமாச்சு? வீட்டை பெருக்கி துணியை துவைச்சிட்டு போடின்னு சொன்னா என் வீட்டுக்காரனையே வளைச்சு போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. பேப்பரை திறந்தா டெய்லி இந்த மாதிரி நியூஸ் தாமா. இந்த மாதிரி பொண்ணுங்களை வீட்டுல சேர்க்கவே கூடாது. சாரதாமா சொல்றதா ரொம்ப சரி. போலீஸ்ல புகார் கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டினாதான் இந்த மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் புத்தி வரும். ஏமா அந்த பொண்ணை போட்டு அந்த அடி அடிக்கிறியே, தப்பு செஞ்சது உன் புருஷனும் தானே, அவரே கேள. என் புருஷனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. ஐயோ சாரதா, பேசாதே. ஒரு வார்த்தை பேசுனே கொலை விழும். சாரதா. உள்ள போ. போயா போ. இன்னும் ஏண்டி நின்னுட்டு இருக்கே? அம்மா என்ன நம்புங்கம்மா, என் மேல பேசாதே, கொன்னு விடுவேன். வெளியே போ. போடி போடினா. ஓடி போயிடு. போ. என்ன என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்கம்மா. இந்த மாதிரி பொம்பளைங்க கிட்ட இருந்து உங்க புருஷங்களை காப்பாத்திக்கங்க. போங்க. அம்மா. ஐயோ ஐயோ. ஐயோ, நான் எங்க போவேன்? ஐயோ, வயத்து பாட்டுக்குன்னு வேலைக்கு வந்தா எனக்கு இப்படி ஒரு பேரை கொடுத்துட்டீங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இத நான் எங்க போய் சொல்லுவேன்? என்ன யாரு நம்புவாங்க? ஐயா ஐயா யாரது? ஐயா ஐயா, உங்களால என் பொண்டாட்டி தூக்கல தொங்கிட்டாயா? அநியாயமா என் பொண்டாட்டிய கொன்னுட்டீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? வாய மூடு. உன் பொண்டாட்டி செஞ்ச தப்புக்கு நானே அவளை கொன்னு இருப்பேன். பெரிய ஆம்பளை மாதிரி சண்டை போட வந்துட்டேன். வெளியில போ. போ, வெளியில போ. அவன் மேல அபாண்டமா பழிய போட்டு கொன்னுட்டீங்க. ஏய் சாரதா, அநியாயமா ஒரு பொண்ணு சாகடிச்சிட்டே. வாய மூடுங்க. செஞ்ச திருட்டுத்தனம் சந்திக்கு வந்துடுச்சுன்னு அவ தூக்குல தொங்கினா அதுக்கு நான் என்ன பண்றது? சாகட்டும். சத்தியமா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல சாரதா, என்ன நம்பு. ஏழையா இருக்கிறவன் மேல என்ன வேணா பழி போடலாம் நினைக்கிறியே, அது தப்பு. நம்ம பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. பட்ட பகல்ல 2 நிமிஷம் நான் வீட்டுல இல்லைன்னதும் வேலைக்காரி இடுப்புல கைய போட்டது நீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? செஞ்ச அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு ஏன் பிள்ளைங்க மேல சத்தியம் பண்றீங்களா? ஐயோ, அவ ஷாக் அடிச்சு கத்தனா சாரதா, காப்பாத்த போனது தப்பா? ஏன் கைய பிடிச்சு காப்பாத்துறது, கழுத்தை பிடிச்சு தள்ளுறது பக்கத்துல தானே செயலெல்லாம் இருக்கு. எதையாவது எரிச்சு தள்ள வேண்டியது தானே. நீங்க சொல்ற நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. இத்தனை வருஷமா நான் உங்க கூட வாழ்ந்த பாவத்துக்கு 4 பிள்ளைங்களை பெத்துட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களை சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல இன்னும் இருக்கேன்.
செத்தவளுக்கு ஒப்பாரி வைக்கணும்னா உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அழுங்க. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல சாரதா. ஆனா மனசு விட்டு போச்சு சாரதா. நீ அவளை பழி சொல்லல, என்னதான் அவமானப்படுத்திருக்க. வார்த்தையாலையும் தொடப்பத்தாலையும் மாத்தி மாத்தி அவளை அடிச்ச பாரு, அத்தனை அடியும் எனக்கு தான் விழுந்தது. சத்தியமா சொல்றேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற கொடுமை இருக்க, அதுக்கு என்ன வேற எதுவுமே இல்லை. உன்னோட பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரணும். போகாம இருந்தா ரொம்ப தப்பு. வீட்டை தாண்டி கால் எடுத்து வச்சிங்கன்னா அத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க திரும்பி வர்றப்போ இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பைத்திய மாதிரி பேசாதரி. இல்லாதப்பட்ட பொண்ணு போய் அவ புருஷன்கிட்ட துக்கம் கேட்டு செலவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வர வேண்டாமா? செஞ்ச பாவத்துக்கு அதை கூட செய்யலனா ரொம்ப தப்புமா. ஏன் இப்ப கூட அவளை கட்டிக்கிட்டு அழணுமா? வெக்கம் கெட்ட மனுஷன். உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுயா. ஆயுசு பூரா உனக்காகவும் உன் பெத்த பிள்ளைங்களுக்காகவும் ஓடா தேஞ்சிட்டு இருக்கேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். இத பாரு, நீ மட்டும் இப்போ அந்த கேடுகட்ட சிறுக்கி வீட்டுக்கு போனே, நாளையும் நிக்க வச்சு கொளுத்துட்டு நானும் கொளுத்திப்பேன். சாரதா, 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 சாரதா. செஞ்ச திருட்டுத்தனம் சந்திக்கு வந்துருச்சுன்னு அவ தூக்குல தொங்கினா அதுக்கு நான் என்ன பண்றது? பட்ட பகல்ல 2 நிமிஷம் நான் வீட்டுல இல்லைன்னதும் வேலைக்காரி இடுப்புல கைய போட்டது நீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? செஞ்ச அசிங்கத்தை மறக்கிறதுக்கு ஏன் பிள்ளைங்க மேல சத்தியம் பண்றீங்களா? இத்தனை வருஷமா நான் உங்க கூட வாழ்ந்த பாவத்துக்கு 4 பிள்ளைங்களை பெத்துட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களை சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல இன்னும் இருக்கேன். நீ மட்டும் இப்போ அந்த கேடுகட்ட சிறுக்கி வீட்டுக்கு போனே, நாளையும் நிக்க வச்சு கொளுத்துட்டு நானும் கொளுத்திப்பேன்.
அம்மா அம்மா சாரதாம்மா, ஆ? உங்களை நான் காலையில வரும்போதும் பார்த்தேன், இப்போ சாயந்தரம் வரும்போதும் பாக்குறேன். என்ன வேண்டுதலாமா? யாராவது வராங்களா? இல்ல சரி, காப்பி டீயாச்சும் வாங்கிட்டு வரட்டுமாமா? வேண்டாம்மா, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ம்.